வெல்கம் டு சிவிக்குட்டி சேனல். நான் இன்றைக்கி ஈஸியாக மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி மசாலா வறுத்து அரைச்சி மீன் குழம்பு செஞ்சு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து ஈஸியாக செய்கிறது எப்படின்னு செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு வானலியில் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு 400 கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை உரித்து சேர்த்துருக்கேன். அதே மாதிரி 100 கிராம் பூண்டு சேர்த்துருக்கேன். இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதையெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் ஒரு அரைவாசி வதங்கி வந்தது, அரைப்பதம் வதங்கி வந்ததுக்கப்புறமா அது கூட ஒரு பெரிய தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். பழுத்த தக்காளி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து தக்காளி தேவைப்பட்டால் இன்னும் கூட அதிகமாக சேர்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நான் தக்காளி சேர்க்காமலே செஞ்சுருக்கேன். அது வந்து பாரம்பரிய முறைப்படி தக்காளி சேர்க்க மாட்டாங்க. அந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நல்லா வெங்காயம் வதங்கி தக்காளி எல்லாம் வதங்கி வந்துருச்சு. தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ வதங்கி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு மல்லித்தூள், மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 3 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் எனக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இதை மசாலாவை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ அது கூட ஒரு அரை மணி நேரம் 100 கிராம் புளியை ஊற வச்சுருக்கேன். அதை வந்து கரைச்சி அந்த மசாலாவிலே சேர்த்துக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரையும் கழுவி அதையும் அதில் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போது உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து இது நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். வந்து குழம்பு தாளித்து விட்டுறலாம். நான் வந்து கட்லா மீன் ஒரு 1.5 கிலோ அளவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு தான் இப்போ செஞ்சிட்ருக்கேன். இப்போ வந்து 100 மில்லி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ வந்து 1 ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா 4 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுருவோம். இப்போ வந்து கரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போது அது கூடவே தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதித்து வருது. சேர்த்துருக்கிற மசாலா வந்து வெங்காயம், தக்காளி இதோட பச்சை வாசனை ஏற்கனவே வதக்கியிருக்கோம். இருந்தாலும் அதோட பச்சை வாசனை, புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருவோம். குழம்பு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மீனை சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்ததுக்கப்புறம் வந்து நல்லா கொதி வந்து தளன்னு கொதி வரும்போது ஒரு நிமிஷம் விட்டு ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் மீன் குழம்பை கொதிக்க விட்டோன்னா மீன் கரைஞ்சி போயிடும். அதனால் மீன் சேர்த்து நல்லா கொதி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ எடுத்து வச்சுருக்கிற மீன்லாம் சேர்த்தாச்சு. மீன் சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி விடும். அதனால் முதல்லையே தண்ணியை வந்து அளவாக வச்சுக்கணும். குழம்பு வந்து கெட்டியாக இருந்தால் தான் மீன் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆகும். அதனால் அது பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதித்து வருது. இப்போது ஒரு நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நான் வந்து மீன் குழம்புக்கு வந்து கடைசியாக மல்லி இலை சேர்க்கலை. நீங்கள் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ இடையில லைட்டாக மட்டும் இது கலந்து விட்டுக்கோங்க. இப்போது குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம்.